வெள்ளை முடி வந்துருந்தோடனே டை அடிக்கணுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் டை ஆயிலை நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை முடியே வரவே வராதுங்க. நம்மளுக்கு வெள்ளை முடி வந்த பிறகு கூட நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய முடியை பார்த்தீங்கன்னா கருகருன்னு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய முடி வந்து நேச்சுரலாகவே கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஹேருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முடியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி முடியை வந்து எப்பயுமே கருப்பாக வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரு நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ காய்ச்ச போகிற ஹேர் ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகளை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பல்காக காய்ச்சணும், நிறைய காய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னா அளவுகளை அப்படியே வந்து 1 மடங்கு 2 மடங்கு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் நம்மளுக்கு முடிக்கு உண்டான ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. நான் வந்து ஒரு 2 நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருப்பாக மாற்றுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த காலத்தில் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நரைமுடி வந்துடுது. அதேமாரி ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு நெல்லிக்காய் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. கருவேப்பிலையை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு விட்டமின் அப்படின்னா இந்த கருவேப்பிலையில் இருக்குதுங்க. அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகத்தில் நம்மளுடைய உடலுக்கு சம்மந்தமான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அடுத்து வெந்தயம். வெந்தயம் நம்மளுடைய பாடியை நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். இதனால் நம்மளுக்கு ஹேர் ஃபால் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இந்த பொருட்களை வச்சு நம்ம இப்போ ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஒரு முக்கியமான பொருளும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த பொருட்களை வச்சு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹேர் டையாக இருந்தாலும், ஹேர் டை ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நெல்லிக்காவை அதில் போட்டு கொஞ்சம் ஈரம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஈரத்தோடு ஊற்றினோம்னா எண்ணெயை வந்து இது ரொம்ப இழுத்துரும். அதனால தான் இப்போ கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். அடுத்து இதில் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டேங்க. கருஞ்சீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து மெலிதாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பொருளும் அதில் இருக்குதுங்க. இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்மளுடைய உடம்பை வந்து குறைச்சிக்கலாம். அது எப்படி வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்து கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ரோஸ்மெரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல முடியை வந்து நல்லா காடு மாதிரி வளர்க்குறதுக்கும், அதே மாதிரி இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு ரோஸ்மெரி இலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது உங்களுக்கு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாலும் நெல்லிமுள்ளி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பச்சையாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா, பச்சையாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இதில் நான் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் 100 ml தேங்காய் எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் வேறு எண்ணெய்களையும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆயில்களை வந்து நம்ம கலந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு எல்லா பொருட்களும் கருகிடக்கூடாது. கிராஜுவலாக ஆயிலில் நம்ம போட்ட பொருட்களுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கினா நம்மளுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக கட்டுப்பாடுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடிகள் வந்து வளர்றதை நீங்களே பார்ப்பீங்கங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இது நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து
ஆயிலை பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பொடி சேர்க்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவுரி பொடி. அவுரி பொடி முடியை நம்மளுக்கு கருப்பாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெள்ளையான முடிகளை கூட இந்த ஒரு அவுரி பொடி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். இப்போ நல்லா ஆனதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இதை வந்து நம்ம இரும்பு கடாயில் வச்சதுக்கப்புறமா இதோட கலர் பாருங்கள் எப்படி வந்து நல்லா கருகருன்னு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே பல்காக செய்யும்போது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து சிக்கெடுத்துக்கோங்க. சிக்கெடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆயிலை நல்லா ஹேரில் மசாஜ் பண்ணி கொடுங்க. 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா நேச்சுரலாக இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயனுமே கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கருகருன்னு. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழிச்சு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாரத்துக்கு 2 தடவை பண்ணுங்கள். 2 தடவை பண்ணும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி முடி கருகருன்னு மாறுறதை நீங்களே பார்ப்பீங்கங்க. ஒரு வாரத்திலேயே இந்த ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்கங்க. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.